சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா? நீங்களும் பிரபல ஆங்கர் ஆக வேண்டுமா? உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம். கான்டாக்ட் 7388242242. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை தொடர்ந்து இந்தியாவின் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி நிறுவனங்களின் பங்குகள் உச்சத்தை எட்டியுள்ளன. ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் பகுதியில் ஏப்ரல் 22ஆம் தேதி பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 26 சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டனர். அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை இந்தியா மேற்கொண்டு வருகிறது. மே 7ஆம் தேதி முதல் பாகிஸ்தான் மற்றும் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளில் இந்தியா நடத்திய தாக்குதலில் 100க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர். அதன் பிறகு பாகிஸ்தானின் முக்கியமான 11 விமானப்படை தளங்களும் தகர்க்கப்பட்டன. இதையடுத்து ராணுவ நடவடிக்கை நிறுத்த ஒப்பந்தம் செய்ய வேண்டும் என பாகிஸ்தான் விடுத்த வேண்டுகோளை இந்தியா ஏற்றுக்கொண்டது. இந்நிலையில் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைகளுக்கு பிறகு இந்திய ராணுவ தளவாட உற்பத்தி நிறுவனங்களின் பங்குகள் உச்சத்தை எட்டியுள்ளன. இந்திய போர்க்கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்கள் கட்டுமான நிறுவனங்களான மசாகான் டாக் ஷிப் பில்டர்ஸ் லிமிடெட் நிறுவனத்தின் பங்குகள் 99.60 புள்ளிகள் அதிகரித்துள்ளன. பாகிஸ்தான் ஏவிய ட்ரோன்களை இடைமறித்து அழித்ததில் முக்கிய பங்காற்றிய ஜோட்ஸ் L-70 ரக பீரங்கிகளை மேம்படுத்திய ஜென் டெக்னாலஜிஸ் நிறுவனத்தின் பங்குகள் 206.50 புள்ளிகள் உயர்ந்துள்ளன. முழுவதும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட தேஜஸ் போர் விமானத்தை தயாரித்த ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனத்தின் பங்குகள் 172.30 புள்ளிகள் அதிகரித்துள்ளன. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், பாரத் போர்ஜ் லிமிடெட், சோலார் இண்டஸ்ட்ரீஸ், இந்தியா லிமிடெட் ஆகிய நிறுவனங்களின் பங்குகளும் பெரிய அளவில் அதிகரித்துள்ளன. மே 13ஆம் தேதி இந்திய பங்குச்சந்தைகள் சரிவுடன் நிறைவடைந்தாலும் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி நிறுவனங்களின் பங்குகள் அதிகரித்திருப்பது கவனம் பெற்றுள்ளது.